அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. பரோலில் வெளியே வரும் சூடாமணி பரணி எடுத்த முடிவு. அண்ணா சீரியல் இன்றைய எபிசோட் தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு 8:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா. இதில் கோர்ட்டுக்கு வந்த பாக்கியத்திடம் சண்முகம் தானே உங்களை குத்தியது என்று கேட்க, சண்முகமா, அவன் ஏன் அந்த நேரத்தில் என் வீட்டுக்கு வரப்போனான், அவன் குத்தவில்லை என்று சொல்ல, கடுப்பான சவுந்தரபாண்டி கோர்ட்டில் அவன் பொய் சொல்கிறான் என்று கத்துகிறார். சண்முகம்தான் குத்தினான், அவளுக்கு 2 அடி கொடுத்தா உண்மையை சொல்லுவா என்று சொல்ல, சவுந்தரபாண்டி இது கோர்ட், இங்கே உங்க மனைவி அடிப்பேன் என்று சொல்லுவீங்களா, தூக்கி உள்ள போட்டுடுவேன் என்று சொல்ல, சவுந்தரபாண்டியன் அமைதியாக அமர்கிறார். இதையடுத்து சண்முகம் குத்தவில்லை என்று சொல்லி சண்முகத்தை பாக்கியம் காப்பாற்றி விடுகிறாள். இதையடுத்து இன்று நடக்கப் போகின்றது என்ன என்பதை பார்க்கலாம். இன்றைய எபிசோடில் வீட்டுக்கு கோபமாக வந்த சவுந்தரபாண்டி பாக்கியத்திடம், நான் உன்கிட்ட என்ன சொல்ல சொன்னேன், நீ என்ன சொல்லி இருக்க என்று ஆவேசமாக கத்துகிறான். சும்மா இருங்க, கோவில் நகை நம்ம வீட்டில் தான் இருந்தது, அதையும் நீங்களும் சனியனும் தான் திருடி இருக்கீங்க, நீங்க தான் அதை இடமும் மாற்றி பாண்டியம்மா ரூமில் வச்சிங்க என்று கோர்ட்டில் சொல்லியிருந்தா என்ன ஆகியிருக்கும், அதையும் சேர்த்து தான் சொல்லியிருப்பேன் என்று பேசி சாக் கொடுக்கிறாள். மறுபக்கம் சண்முகம் வீட்டில் அவனது தங்கைகள் பரணியிடம், நீ அத்தை கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்ட, ஆனால் அத்தையே அண்ணாவை காப்பாத்திட்டாங்க என்று பேசி கொண்டிருக்க, அப்போது பரணியம்மா இப்படித்தான் சொல்லுவாங்க என்று எனக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் அப்பா ஏதாவது பிளான் பண்ணுவாரோ என்கிற பயம்தான் இருந்தது, இருந்தாலும் அம்மா சண்முகத்தை காப்பாத்திட்டாங்க என்று சொல்கிறார். அடுத்து சூடாமணிக்கு மீண்டும் தான் இறந்து போவது போல் கனவு வர அவள் பதட்டத்தோடு இருக்கிறார். அப்போது அங்கு வந்த பாண்டியம்மா, நீ செத்துத்தாண்டி போக போற, உன்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்ல இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்படுகிறது. அதைத் தொடர்ந்து சூடாமணி ஜெயிலர் அம்மாவிடம் பரோல் கேட்க, அவர் இதுவரைக்கும் நீங்க எதுவுமே கேட்டது இல்லை, முதன்முறையாக பரோல் கோட்டு இருக்கீங்க, கண்டிப்பா பரோல் தரேன், அதுக்கும் துணைக்கும் போலீஸ் யாரும் இல்லாமல் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்ல சூடாமணி சந்தேகமடைகிறாள். மறுபக்கம் சிவபாலன் பரணி கேட்ட சான்றிதழ்களை எடுத்துக்கொண்டு பரணி வீட்டுக்கு வருகிறான். கொடுத்துவிட்டு வெளியில் வரும்போது சண்முகத்தை பார்க்க சிவபாலன், அக்கா உங்களுடைய சான்றிதழ் கேட்டா அதை கொடுக்க வந்ததாக சொல்கிறான். அப்போது பரணி அமெரிக்கா போகும் விஷயத்தை சொல்ல அனைவரும் அதிர்ச்சியடைகின்றனர். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.